ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொளி நேயர்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் முருகனின் அருளாலே ஒரு நல்ல இனிய நாளாகவும் ஒரு திருப்பு முனை மிகுந்த நாளாகவும் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். 3/8/2025 இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 18ஆம் நாள். ஆடி மாதம் 18ன்னு வந்தாலும் ஆடி பெருக்குன்னு வந்துடும். இன்றைய நாளில் விசாக நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் சந்திரன் பகவான் துலாத்திலும் விருச்சிகத்திலும் பிரயாணம் செய்ய போகிறார். வளர்பிறை நவமி திதி 215 நாட்கள் இன்றைக்கு வருடம் ஆரம்பித்திருக்கிறது. 150 நாள்கள் நம் கையில் இருக்கு. இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை 7:55 8:55 வரை, மாலை நேரத்திலே 3:15 4:15 வரை, கௌரி நல்ல நேரம் காலையிலே 1:45 2:45 வரைக்கும், இரவிலே 1:30 2:30 வரை. ராகு காலம் 4:30 6 வரைக்கும், குளிகை காலம் 3 4:30 வரைக்கும், யமகண்டம் 12 1:30 வரைக்கும். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய நாளிலே கடகராசிக்குள்ள சூரியனுடைய இருப்பு 2 வினாழிகள் 29 வினாழிகள். சூரியனுடைய உதய நேரம் 6:03. இன்றைக்கு நல்ல வாழ்க்கை துணையை அருளும் ஆலயம் அப்படின்னு பார்த்தோன்னா எழுமாத்தூர் கனகாச்சல குமரன் கோயில் அப்படிங்கிற கோயிலிலே வணங்கும்போது நல்லதொரு வாழ்க்கை துணை கிடைக்கும் அப்படின்றது. ஆடிப்பெருக்கான இன்று நமக்கு அனைத்து விதமான நதிகளுக்கும் நாம் வணக்கம் செய்யக்கூடிய நாள். ஏன்னா விவசாயத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையே இருக்கிறது. ஏர் பின்னது உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உழவும் உழவே துணைன்னு உழுதரை போட்டவன் நம்ம பண்ணணும். அதுக்கு முக்கியமான காரணி இந்த நீர்நிலைகள். அந்த நீர்நிலைகளை ஆடிப்பெருக்கும்போது நம்ம அவங்கள வணங்குதல், சகல நதி தீர்த்தங்களிலும் பூஜை பண்ணி அவங்களை வணங்குதல் ஆடிப்பெருக்கூடிய முக்கிய விஷயம். அதனால தான் ஆடி மாதம் தண்ணி விடுவாங்க. பல மதுரையில் நமக்கு வைகை நதி வர ஆரம்பிக்கும், காவிரியிலையும் தண்ணி விடுவாங்க, கொள்ளிடத்தில் தண்ணி வரும், இப்படி எல்லா இடத்துலையும் தண்ணி வரும், தாமிரபரணியில் தண்ணி வரும், எல்லாம் தண்ணி வரும். இன்றைக்கு விசாகம் அப்படிங்கிற நட்சத்திரத்தினாலே பரணி அப்படிங்கிற மேஷராசிக்குள்ள சந்திராஷ்டமம் இருக்கும். கோச்சாரத்தின்படி சூரியன் அமர்ந்திருப்பது புதனுடன் சேர்ந்து கடகராசிக்குள்ளர, கேது சிம்மராசிக்குள்ளர, செவ்வாய் கன்னிராசிக்குள்ளர, ராகு கும்பராசிக்குள்ளர, சனி வக்கரத்துடன் மீனராசிக்குள்ளர, சுக்கிரனும் குருவும் மிதுன ராசியில், விசாக நட்சத்திரம்ன்ற துலா ராசிக்குள்ளர சந்திர பகவான் அமைக்கிறார். சுபம் யோகம் கௌலவ கரணம் அப்படிங்கிற காரணம். இன்றைய நாள் ஒரு நல்ல இனிய நாள். அனைவரும் நன்றாக மழை வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய நாள். நல்ல சுபிட்சங்களை எண்ணி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் ஆடி 18. அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும். மதுரையிலும் இன்றைக்கு ரொம்ப நல்ல விசேஷங்கள் உண்டு. மதுரை மீனாட்சி அம்மன் குதிரை வாகனத்தில் வரக்கூடிய விழாவும், சங்கரங்கோவிலிலே கோமதி அம்மன் புஷ்ப பல்லாக்கையில் வரக்கூடிய நல்ல சூழ்நிலையும் இன்றைக்கு நாளாக இருக்கும். அந்த பூம்பல்லக்கை பார்த்து கொண்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி நல்ல ஒரு நிகழ்வானது இன்றைக்கு உண்டு. இன்றைய நாள் ஒரு சுபிட்சமான நாளாக அமையட்டும். நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 7ஆம் இடத்திலே விசாகம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திர பகவான் பிரயாணம் செய்கிறார். அவருடைய கொஞ்சம் அப்படி தள்ளி நிற்கிறதுனால, டிகிரி தள்ளி நிற்கிறதுனால பரணிக்கு அஷ்டமம் அப்படின்னு வந்துடும். அதனால் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இது சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள். கொஞ்சம் அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும்னு மனதில் வைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பண வரவை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலும் கஷ்டங்கள் இல்லை, நல்லதாக வரும். சில பல விஷயங்களில் மனதில் சோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் உற்சாக கம்மி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒர்க்கு
ஆனால் யோகமான நாளா சார், இன்னைக்கு யோகம்தான், கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்க போகுது, நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறது நல்ல உற்சாகத்தோடு எடுத்துக்கிடுங்க. தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் கொண்டு வரலாம். எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அழகாக யோசித்து செஞ்சீங்கன்னா போதும், வேற ஒன்றும் வேண்டாம். முயற்சி திருவினை ஆக்கும். 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் முயற்சிகளை கரெக்டாக பண்ணுங்கள், லாபம் உண்டு. 1-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே 2ஆம் இடமான குரு உட்கார்ந்துருக்கிறது, சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறது, மிதுன ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. 6ஆம் இடத்துல சந்திர பகவான் துலா ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு. சூரிய பகவான் 3ஆம் இடமான கடகராசிக்குள்ளே புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளர கேது அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடமான லக் சந்தோஷம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற பார்க்கிறோம். சனி பகவான் உங்களுடைய 11ஆவது இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். மீன ராசிக்குள்ள வக்கரகதியில் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ளர ராகு அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதும், இந்த தொழில் ஸ்தானமான ராகுவை பார்ப்பது குருவின் 2ஆம் இடத்தில் பார்ப்பதால் 2-10 தொடர்புங்கிறதுனால பண வரவுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துகிறார். ஆனால் தொழில் மூலமாக வரக்கூடிய வரவுகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக மருத்துவ செலவுகளும் உண்டு அப்படிங்கிறது மறுக்க முடியாததாக இருக்கிறது. லாபங்களை பெருக்க வேண்டும் என்றால் எப்போதும் உழைப்பு நன்னா இருக்கணும். உழைப்பு கரெக்டாக இருக்கணும்னா உங்களுடைய கவனம் சிதறாமல் இருக்கணும். கவனம் சிதறாமல் இருக்கணும்னா உழைப்பில் சாதனை வர வேண்டும். சாதனை வந்துவிட்டால் முயற்சி திருவினையாக்கும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு செய்தீர்கள்னா நல்ல நாளாக அமைந்துவிடும். 2-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே குருவின் திருவருளாலை செய்யக்கூடிய காரியங்களாக குரு வந்தனம் அப்படின்னு நீங்கள் தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வணங்குவது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர சுக்கிரனும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள். ராசியின் 5ஆம் இடமான துலாஸ்தானத்திலே குருவின் சாரத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். விசாக நட்சத்திரத்தில் இந்த பார்வை பலத்தினாலே குருவின் பார்வை சந்திர யோகத்தை கொடுக்கிறது. அதனாலே இன்றைக்கு ஒரு சுபிஷமான நாளாக அமையப் போகிறது. 2ஆம் இடம் அப்படிங்கிறது மனக்கவலையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்களும் வருவதற்கான வாய்ப்புகள், கண்ணிலே நோய்கள், வாயிலே பல் பிரச்சனைகள் போன்றவை இருப்பதற்கான வாய்ப்புகளும் காட்டுகிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் இவர்களிலே சில பிரச்சனைகளும் உண்டாகும். மருத்துவ செலவுகளும் உண்டாகும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். லாபத்தை பெற்றுத் தருவதற்காக கேது 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். லாபம் வந்துவிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பது தேவையில்லாமல் வார்த்தைகள் எல்லாம் எல்லார்ட்டையும் பிரயோகம் பண்ணுவது அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். நமக்கு தான் எல்லாம் தெரியுமே, எல்லா இடத்துலையும் போட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது, அப்போ மாட்டிப்பீங்க. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரத்தில் இருப்பதனாலும் 9ஆம் இடத்திலே ராகு பகவான் இருப்பதனாலும் சில விஷயங்கள் மெதுவாக தான் நடக்கும், வேகமாக நடக்காது. பயங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனம் எக்ஸ்ட்ரா வேணும். இருந்தால் நல்லதாக நடக்கும். 2-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், சங்கரன் கோயில் இருக்கும் கோமதி அம்மனை மனதில் நினைந்து செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல வளத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர சூரியன் நல்லா உட்கார்ந்துருக்கிறார். ஆஷாட மாதம் என்கிற இந்த ஆடி மாதத்திலே இந்த சூரியனுடைய பிரவேசம் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். தன்னுடைய ராசியிலிருந்து பார்க்கக்கூடியதாக கடகராசியிலிருந்து பார்க்கக்கூடிய சந்திர பகவான் அப்படின்னா துலா ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் 4ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது மாத்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால மண், மனை, வாகனம் என்ற இடத்திலும் இருப்பதனாலும் சில விஷயங்களிலே நல்ல புதிய மாற்றங்களை யோசிக்க வேண்டிய எண்ணங்கள் வரும். குரு தன் பார்வையாலே பார்த்தனாலே அது விஷயமாக செலவுகளும் வரும் அப்படிங்கிறதும் உண்டாகும். 2ஆம் இடத்திலே கேது அமர்ந்திருப்பது குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார். குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே நல்ல மருத்துவ செலவுகள் எல்லாம் கொடுத்து விடுவார். அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். 7ஆம் இடம் அப்படிங்கிற இடம் மகர ராசி. இந்த ராசிக்குரியவன் உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால் காரியங்கள் மெதுவாக தான் நடக்கும் அப்படின்னு தெரிகிறது. செய்கிற தொழிலை கொஞ்சம் நிதானமாச்சு அழகாக செஞ்சிட்டிங்கன்னா போதும். 1-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும்,
மதுரை மீனாட்சி அம்மனை மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு வெற்றியையும் நல்லதொரு மாற்றத்தையும் தரும். வாழ்க வளர்த்து. வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளார அமர்ந்திருக்கிறது கேது. ராசியின் 2ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளார அமர்ந்திருக்கிறது செவ்வாய். இந்த செவ்வாயும் கேதுவுமானவர் உங்கள் வாழ்க்கையிலே சில மாற்றங்களை தருகிறார். புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக செய்யணும்னு எண்ணங்கள் வரும். ஆனாலும் அதுவே கொஞ்சம் டயர்ஸமான ஃபீலிங் கொடுக்கும். அப்படிங்கிறதும் உங்கள் ராசியின் 3ஆம் இடமான துலா ராசிக்குள்ளர சந்திர பகவான் இருப்பதனால பண வரவுக்கு ஏற்பாடுகளை செய்து விடுகிறார். அதனால் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருப்பதனால ராகு உங்களுக்கு நல்லதொரு பலனையும் சுகத்தையும் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில விஷயத்தில் அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமத்து சனி அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பயங்கள் இருக்குது. அது கொஞ்சம் ரெட்ரோகேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. 11ஆம் இடத்துல ராகுவுடைய பார்வையை தன்னுடைய பார்வைகளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார் குரு பகவான். அதனாலே 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் 3-11 தொடர்பு 11லிருந்து அமர வந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறதுல ஒரு காம திரிகோணம்னு சொல்லுவோம். அப்படின்னால குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை வருவதற்கான டே இன்றைக்கி டே அப்படின்னு வச்சுக்கலாம். சந்திர யோகமும் உண்டு. 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறனால நல்லது ஒரு விஷயமாக நதிகளிலே நீராடி அவர்களை போற்றி வழிபடுவது சால சிறந்ததாக அமையும். இதனால் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்திலே குடும்பஸ்தானத்திலே நமக்கு சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். அவரை குருவும் பார்க்கிறது. இப்போ லாபஸ்தானம் அப்படிங்கிறது 2-11 அப்படிங்கிறனால பண வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுகிறார். குடும்பத்திலே நல்ல ஒரு பண வரவு, நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள், புதிய வரவுகளுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதுனால புதிய சுப செலவுகள் எல்லாம் உண்டாகும். திருமண பேச்சுகள் எல்லாம் நல்லபடியாக முடியும். ஒரு நல்ல வரன் அமைவதற்கான சூழ்நிலையும் உண்டு. மக்கட்பேறு எதிர்பார்ப்பவர்களின் நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது வக்கரகதியில் இருந்து வந்து பார்ப்பதனாலும் அவர் உங்களுடைய ராசி 4-5 என்ற இடத்துக்கு உரியவராக இருப்பதனாலும் அந்த 6ஆம் இடத்தினுடைய தொடர்பானது உங்களுடைய கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். கொஞ்சம் தாமதமானாலும் பண வெள்ளம் வந்து வந்துடும். அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நிதானத்தை செய்தீர்கள்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பல விஷயத்திலும் உழைப்பு முன்னிடமாக செய்து கொண்ட போது உழைப்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சாதனை வரும். சாதனையினாலே முயற்சிகள் வரும். முயற்சியினாலே உங்களுக்கு சுகங்கள் வரும். அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரியுது. உங்களுக்கு சுபம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த நாள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள். 2-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டியது இந்த சித்தர்கள் பூமி அப்படிங்கிறோம். சித்தர்களை எல்லாம் தேடி சித்தர்களுடைய சமாதிகளில் சென்று வழிபாடு செய்யும்போது மேலும் சுபிட்சங்கள் எப்போவுமே பெருநீளாக இருக்கும். வாழ்க வளர்த்து. வணக்கம் துளாராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளார சந்திர பகவான் இன்னும் விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயானவர் 12ஆம் இடத்தில் மறைவாக இருப்பதனாலே குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற பிரச்சனைகள் கொஞ்சம் அக்ரெசிவாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருந்ததுனால கொஞ்சம் தேவையான விஷயம் ஒன்று பேசுறது, தேவையில்லாத விஷயத்துக்கு வாயடைச்சிருக்கிறது நல்லது. லாபத்தை பெற்றுத் தருவதற்காக 11ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். தொழிலிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையை நல்லவதையாக மாற்றி கொடுப்பதற்காக சூரியனும் 10ஆம் இடத்துல கடகராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய 9ஆம் இடமான குருவும் சுக்கிரனும் வந்து மிதுன ராசியிலிருந்து பார்வையானது உங்கள் ராசியை பார்க்கறதுனால தன வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது. ஐடியாஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். இந்த ஐடியாவில் எக்ஸிக்யூட் பண்ணணும் ட்ரை பண்ணுவீங்க. அதற்கு வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு, மறைந்திருந்த நண்பர்களின் தொடர்பு அப்படின்னு நிறைய பேருடைய தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை கொண்டு தருவதாக அமைகிறது. இவங்களெல்லாம் கரெக்டாக கோஇன்சிடென்ஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நல்ல வாழ்க்கை அமைவதற்கான வழிப்பு வகைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்றைய நாளின் முயற்சி உங்கள் வாழ்க்கையிலே புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என்பதிலே ஐயமில்லை. 7-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள் சூரியனை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியும் புகழையும் வளர்ச்சியும் தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் நாதனான 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்குள்ளே அமர்ந்திருக்கிறார்.
உங்கள் ராசியின் 12ஆம் இடமான துலா ராசிக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் கொடுக்கறது குருவின் பார்வையானது செய்கிறது. குருவின் பார்வை உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார், அதே போல் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதனால் தேவையற்ற செலவுகள் தேவையான செலவுகளும் கொஞ்சம் பிரிக்க முடியும். அந்த பிரித்த பிறகு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லதொரு நிறைவை தருவதாக அமைகிறது. மதுரையில் இருக்கும் மீனாட்சி அம்மனின் அருளாலே உங்களுக்கு நல்லதொரு காரியங்கள் எளிதாக அமைவதற்கான வாய்ப்புகளும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய அருக்கடாட்சமும் இருப்பதனாலே உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் வருவதற்கான வாய்ப்புகள் ஒன்று. நல்ல சொல்லும் நல்ல இன்பமும் உழைப்பும் நற்செயலும் உங்கள் வாழ்க்கையிலே என்றுமே காத்து கொண்டிருக்கிறது. உயர்வும் சாந்தமும் உங்களுடைய வாழ்க்கையிலே யோகமாக அமைந்திருப்பதனாலே நற்செயல்கள் எப்போதுமே உங்களுக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கும். அப்படிங்கிறதாலும் சுகத்தையும் நல்லதொரு விருத்தியையும் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. 1-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமானை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல வளத்தையும் நலத்தையும் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசிநாதனை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற ராசிநாதனே இருக்கிறார், சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் உண்டு, ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் உண்டு, சொன்ன பேச்சு கேட்காத கணவன் மனைவி அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உண்டு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் மனசிலையும் உடலிலும் சில அசதிகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. இந்த நாளிலே வெற்றி என்ற லாபஸ்தானமான 11ஆவது இடத்துல சந்திர பகவான் இருப்பதனாலே எதிலும் வெற்றி, எல்லாத்திலும் வெற்றி, மன்னத்தில் எண்ணங்கள் வெற்றியாக இருக்கும். அதனால் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றிகளாக இருக்கணும் எண்ணங்கள் வரும், நிறைய எண்ணங்கள், அதுக்கேற்ற செயல்களும் உண்டு. யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உயர்வை தரும் அப்படிங்கிறது நல்லா வச்சுக்கணுங்க. தெளிவான சிந்தனை உங்கள் வாழ்க்கையிலே புதிய பாதையை அமைத்து கொடுக்கும். உற்சாகமான மனநிலை, இன்பத்தை எண்ணக்கூடிய மனநிலை, உயர்வையும் சாந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருந்தாலே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத நல்லா வச்சுக்கோங்க. அதுவே சாதனையை படைக்கக்கூடிய முயற்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இன்றைக்கி நாளில் நல்ல அழகாக சில விஷயங்கள் எல்லாம் பிரிங்க. எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் பண்ணால் கரெக்டாக இல்லைன்னு நல்ல ஒரு அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணி உங்களோட சக்ஸஸை எடுத்துக்கிடுங்க. 5-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாளிலே விசாக நட்சத்திரத்திலே இந்த சந்திர பகவான் பிரயாணம் செய்வதும் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ற சூரியனுக்குரியதாக இருப்பதனாலும் குருவை வந்தனம் செய்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக அமையும். வாழ்க வளம். வணக்கம் மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொழில் என்ற இடத்துல துலா ராசிக்குள்ளார நமக்கு சந்திர பகவான் இருக்கிறாரு. அதனால் சந்தோஷத்தை ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, கொஞ்சம் ஓய்வு, கொஞ்சம் இன்பம், கொஞ்சம் உழைப்பு, கொஞ்சம் நற்செயல் அப்படின்னு கொஞ்சம் கலந்து கட்டி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. முயற்சிகளை நிறைய வந்துடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடுவதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய மாற்றங்களை எதிர்பார்ப்பவர்களுக்கு அதுக்கான கேல்குலேஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி உட்காந்து பண்ணுங்கள். நம்ம இந்த காயை இந்த மாதிரி மூவ் பண்ணணும்னு இந்த செஸ் காயினில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணுங்கள். அதுதான் கரெக்டான விஷயமா இருக்கும். சாந்தமும் உயர்வும் நல்லதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். யோசித்து செய்யக்கூடிய தெளிவான முடிவுகள் கரெக்டான பாதையை காட்டும் அப்படிங்கிறது சந்தேகமில்லை. விருத்தியான விஷயங்கள் அடுத்தடுத்து நல்ல டாப்அப்பில் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் கொண்டு வாங்க. அதுதான் உற்சாகத்தை கொடுக்கும். நல்ல ஒரு விஷன் கொடுக்கணும். மிஷன் இல்லைன்னா எந்த விஷயமும் சக்ஸஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நல்ல முதல்ல விஷன் பண்ணுங்கள். அந்த மிஷனுக்கு கொண்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த நாளிலே 5-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே குருவை வழிபடுங்கள். தாயுமானவர் சுவாமி அப்படின்னு நம்ம மேலே திருச்சி உச்சி பிள்ளையார் சுவாமி இருப்பார். அவரை மனதால் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்றதாக அமையும். வாழ்க பலத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 9ஆம் இடம் அப்படிங்கிற துலாஸ்தானத்துக்குள்ளார இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கிறாரு. சந்திரன் துலாத்தில் அமர்ந்துடும் பார்வையெல்லாம் பார்க்குறாரு. குரு பார்த்துடுறாரு. குரு பார்க்குறது சும்மா இல்லை, 5ஆம் இடமான உங்கள் ராசியிலேருந்து பார்க்குறாரு. உங்கள் ராசியும் பார்க்குறாரு, அந்த 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 5-9 தொடர்பு அப்படின்னா 1-5-9ன்றது திருவோணம். இந்த திருவோண தொடர்புகள் எப்போவுமே மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கோ அதை முயற்சிகளால் கொண்டு வந்து விடலாம். அதுக்கான விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நல்லா செய்யலாம் அப்படிங்கிறத கரெக்டாக காட்டுது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் அழகாக கால்குலேட்டிவாக யோசிச்சிங்கன்னா போதும், வேறு இன்னும் வேண்டாம்.
நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க. இன்னன்னைக்கு விஷயம் இந்த நம்பர்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நிதானமாக அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுங்கள். டக்குன்னு உங்கள் கையில் வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிடும். இன்பம், உழைப்பு இதெல்லாம் ரொம்ப பெருசாக ஸ்மார்ட் பண்ணால் போகணும். ஸ்மார்ட் ஒர்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ராதர் தென் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவான். அதனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் போதும். நல்ல சின்ன யோசித்து பார்த்து சின்னதாக ஒரு காயின் அடிப்போம். அந்த காயின் அடித்த உடனே அது 10 பேருக்கு ஸ்ட்ரைக்கில் போய் அடிச்சுட்டு வரோம்ல, கேரம் போர்ட்லேயும் சரி பில்லியட்ஸ்லையும் சரி, அதே மாதிரி கரெக்டாக பாயிண்ட் பார்த்து அடிக்கணும். இந்த பாயிண்ட் பார்த்து அடிக்கிற நாள் இன்றைக்கி. கரெக்டாக யோசிங்க, என்ன பண்ணால் லாபம் வரும், என்ன பண்ணால் என் வாழ்க்கையில் மாறுவேன், இந்த பண்ணால் என்னுடைய வேலை மாறும் எப்படின்னு கரெக்டாக உங்களுக்கு தோணும். இன்றைக்கி தோணக்கூடிய நாள் 1, 5, 9ங்கிற திரிகோணம் சொல்லிட்டேன் ஏற்கனவே. நல்லபடியாக ஒரு சூழ்நிலை இருக்குது. 2, 4 என்ற அதிர்ஷ்டம் என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய குருவின் அருளாலே செய்யக்கூடிய காரியங்கள் பர்ஃபெக்டாக அமையும். அதனால் நீங்கள் நல்ல தைரியமாக பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. ராசியில் சனி பகவான் வக்கரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். நேரடி பார்வையில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் 2ஆம் இடமான துலாஸ்தானத்துக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறது சந்திர பகவான் உட்கார்ந்துருக்கிறார். கொஞ்சம் உங்களுக்கு 8 அப்படின்ற விஷயம் இருந்தாலும் அவர் கொஞ்சம் வெளியில் வந்துட்டார். 8 விட்டு வெளியில் வந்து உட்கார்ந்ததுனால கொஞ்சம் உங்களுக்கு grip கிடைக்குது. என்னெல்லாம் பண்ணணும்னு யோசனை வருது. அந்த யோசனைகளை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுதான் இன்றைக்கியோடைய பேசிக் ஐடியா. சூரியன் உட்கார்ந்துருக்கிறது 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களோட ராசியில் சனி பகவான் வந்திருக்காரு. 1, 5, 8 அப்படிங்கிற தொடர்புக்குள்ளார் உட்கார்ந்துருக்குது இன்றைய நாளில் கிரகங்கள் அப்படின்னு பார்க்குறோம். செவ்வாய் 9 அப்படிங்கிறதுனால நேரடி பார்வையாக வைக்கிறார். திரிகோணம் அப்படிங்கிற எஃபெக்ட் கொடுக்குறாரு. இங்கே உங்களுக்கு மனதில் என்ன எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் இருக்கிறோ அதெல்லாம் செய்கிறதுக்கான வழிகளை நீங்கள் இன்றைக்கி கரெக்டாக பயன்படுத்திக்கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு யோகமான நாள் அப்படின்னே வைத்துக்கொள்ளலாம். இன்றைய நாளிலே உயர்வை எண்ணி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல செயல்களாக மாறும். இன்பங்களும் உழைப்புகளும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதனையை கொண்டு வர சூழ்நிலையை கொண்டு வந்து விடும். அதனால் சாதிக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு நல்ல நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய நாள் விருத்தியும் உற்சாகத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய நாள். அதனால் கேபிட்டலைஸ் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. இன்றைக்கு 1, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் குருவின் திருவருளாலே உங்கள் சாதனைக்கு நுவான்சஸ்ன்னு சொல்லுவோம், டூஸ் அண்ட் டோன்ஸ் சொல்லுவோம். எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பிரிங்க. இதை பிரித்து எக்ஸிக்யூஷனை கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு சுபமும் வெற்றியும் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதையிலே உங்கள் மனதை வைத்து செயல்படுத்துவதற்கான நல்ல நாள் இன்று. வாழ்க வளத்துடன்.